நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுருப்போம். அதே மாதிரி சிவாலயங்களுக்கு போய் மகா சிவராத்திரி பூஜைகளில் கலந்துக்கிட்டு இருந்திருப்போம். அப்படி அதுக்கு என்ன சிறப்பு? பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையும் போது அதிலிருந்து மிக கொடிய விஷம் என்று சொல்லக்கூடிய ஆலகால விஷம் வெளிப்பட்டது. எல்லாரும் அஞ்சு நடுங்கி ஓடி ஒளிஞ்சப்போ சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை தன் கைகளால் எடுத்து தானே அதை உட்கொண்டார். அந்த விஷம் சிவனுக்குள்ளே இறங்காமல் இருக்க பார்வதி தேவி அவர் கழுத்தில் கை வச்சு அந்த விஷயத்தை நிறுத்திட்டாங்க. அன்று முதல் சிவபெருமான் திருநீலகண்டர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். அந்த விஷத்தோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காக சிவராத்திரி அன்று இரவு முழுக்கவும் சிவபெருமானுக்கு குளிர்மை தரக்கூடிய பால், தயிர், தேன், பன்னீர் இது மாதிரி பல விஷயங்களை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி சிவபெருமானை வழிபடுறோம். குறையொன்றுமில்லை. இணைந்திருப்போம், அருள் பெறும்.